மன்னர் ஆட்சியே முடிஞ்சு போயிடுது. இப்போ எதுக்கு சார் இந்த செங்கோல் இதெல்லாம்? இது அவருடைய தனிப்பட்ட ஒரு இதுதான். இதை சமாஜ்வாதி பார்ட்டி அவங்க சொல்லிருக்காங்களா வேண்டான்னு. வேண்டாம் அப்படின்னா இந்த செங்கோலுங்கிறது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பெரிய ஒரு இது சார். எலெக்ஷன் மீட்டிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, மாத்தி மாத்தி சம்மனை அவாய்ட் பண்ணாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே குய்யோ முறையான்னு கத்தினாங்க. இல்ல இது பொலிட்டிக்கல் வெண்டட்டா. எது பொலிட்டிக்கல் வெண்டட்டா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் சம்மன் கொடுத்த உடனே உங்க மடியில கனம் இல்லையே, போய் பேச வேண்டியதானே? இவர் மேல ஏற்கனவே இவர் மேல கேசஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் என்ன ஆச்சு? மறுபடியும் எப்படி வெளியில வந்தார்? மறுபடியும் எப்படி அதே ஆளு தான் எப்படி வித்துட்டு இருக்காரு? So it should be, there should be a stringent punishment. என்கொயரி முடிக்கணும். இவங்க சிபிசிஐடி கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா கட்சியும் மெயினா பிஜேபி எல்லாம் சிபிஐ என்கொயரிக்கு போகணும்னு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல எல்லாம் இவங்க எல்லாரையும் இவங்க லாஸ்ட் இதுல சஸ்பெண்ட் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. எங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பில் எல்லாம் பாஸ் பண்ணாங்க. அப்ப பார்லிமெண்ட்ல பண்ணும்போது ஆகும் நீங்க. ஆனா பார்லிமெண்ட் இவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இருந்தாலும் இவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அசம்பிளிலையும் என்ன சார் பேசினாங்க? இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்து டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 எல்லாம் தான் போட்டாங்க. என்ன ஆச்சு சார்? மக்களுடைய தாக்கம், மக்களுடைய இது என்ன நமக்கு புரியல. ஆனா மக்களுக்கு இதே இது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாஜ்வாதி எம்பி கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இந்த செங்கோல் வச்சது இன்னைக்கு வைக்கல, நேற்றுக்கு வைக்கல, போன வருஷம் வச்சாங்க சார். மோடிஜி வச்சிருக்காரு போன வருஷம். இந்த செங்கோலே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதீனம் தமிழ்நாட்டு அந்த ஆதீனம் ஆகஸ்ட் 14, 1947 ஜவஹர்லால் நேரு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் ராத்திரி இவருக்கு கொடுத்தாங்க, அதை பார்லிமெண்ட்டில் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதை தான் போன மே மாதம் இந்த புது பார்லிமெண்ட்டை திறக்கும் பொழுது மோடி அவர்கள் இதை கொண்டு இந்த செங்கோலை ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் வச்சாங்க. இந்த செங்கோலுங்கிறது என்ன சார்? செம்மை. தமிழில் சொன்னால் செம்மை, இங்கிலீஷில் சொன்னால் ரைட்டியஸ்னஸ். அதாவது நீதி நேர்மை தவறாமல் ஒரு ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷனுக்கு இந்த செங்கோல். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஆர்கே சௌத்ரிங்கிற சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் இது ராஜாவுடைய தண்டம் அப்படிம்பாங்க, தண்டம் அப்படின்னால் அந்த கோல். ஸோ மன்னர் ஆட்சியே முடிஞ்சு போயிடுது. இப்போ எதுக்கு சார் இந்த செங்கோல் இதெல்லாம்? இது அவருடைய தனிப்பட்ட ஒரு இது தான். இதை சமாஜ்வாதி பார்ட்டி அவங்க சொல்லிருக்காங்களா வேண்டான்னு. வேண்டாம் அப்படின்னா இந்த செங்கோலுங்கிறது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பெரிய ஒரு இது சார். அப்படி பார்த்தால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு இந்தியா பிளாக்ல இருக்காங்க. அவங்க ஒத்துப்பாங்களா இந்த செங்கோல் வேண்டாம் அப்படிங்கிறது? இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அரசியல் பேச்சு. அந்த செங்கோல் அங்கே இருந்தால் என்ன போச்சு உங்களுக்கு? ஏன் தொடர்ந்து இந்த செங்கோல் வேண்டாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஏன் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க? என்ன காரணம்? எதிர்கட்சிக்கு யாரும் சொல்லலையே சார். சமாஜ்வாதியும் ஒரு எதிர்கட்சி தான். இதுக்கு முன்னாடி வைக்கும் போதும் எதிர்ப்பு வந்ததில்லை. எனக்கு அதில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது தெரியல. முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி வேண்டாமா, நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோ அதில் போட்டிருக்கீங்களா நாங்கள் வந்தவொடனே செங்கோல் எடுக்க போகிறோன்னு? எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்களா இந்த செங்கோல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்தவொடனே எடுக்க போகிறோன்னு? இல்லையே சார். இருக்கட்டும், அதில் என்ன இருக்குது உங்களுக்கு? இந்த செங்கோல்னால இது மக்களுடைய அடிமைத்தனத்தை தான் காட்டுறதா? இல்லையே. பாசிட்டிவாக பாருங்கள். செங்கோல் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட்டியஸ்னஸ், நேர்மை தவறாத ஒரு ஆட்சி. ஸோ அந்த சபாநாயகரும் இந்த பார்லிமெண்ட்டில் எந்த விதத்துலேயும் நேர்மை தவறாத ஒரு பார்லிமெண்ட்டை எடுத்து செல்வாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பாசிட்டிவ் லுக்கில் நான் பார்க்குறேன். சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி பார்ட்டி நாடாளுமன்றத்தில் போராட்டம் செய்துக்கிட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதுவுமே அவர் அரெஸ்ட் பண்ணால் சார் உங்களுக்கு எவ்வளோ இப்போ சிபிஐக்கு முன்னாடி இதுக்கு வரேன் இடி சம்மன். இடிக்கு அவங்களுக்கு எவ்வளவு தடவை சம்மன் கொடுத்தாங்க சார்?
8 சம்மன் 9 சம்மன் இடிக்காக. நான் சிபிஐ பற்றி இப்போ சொல்லலை, இடி இதை பற்றி சொல்கிறேன். 9 சம்மன் கொடுத்ததுக்கப்புறம் இவர் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கா. ஹைகோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை இது பிரகாரம் உங்களுக்கு இடி இதுக்கு போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ பாருங்கன்னு. இடி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. மார்ச் மாதம் அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன எதுக்காக? அந்த டெல்லி லிக்வர் கேட் பாலிசி அதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி திகார் ஜெயிலில் வச்சாங்க. அதில் தான் இவருடைய டெபுட்டி சிஎம்மாக இருந்தாரா மனோஜ் சிசோதியா, அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. இவரையும் முன்னாடியே வச்சுருக்கணும். எலெக்ஷன் மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மாற்றி மாற்றி சம்மனை அவாய்ட் பண்ணாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணவுடனே குய்யோ முறியான்னு கத்தினாங்க. இல்லை இது பொலிட்டிக்கல் வெண்டட்டா. எது பொலிட்டிக்கல் வெண்டட்டா? சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மன் கொடுத்த உடனேயே உங்கள் மடியில் கனம் இல்லையே, போய் பேச வேண்டியதானே? ஏன் போல? இடியை ஃபேஸ் பண்ணுங்கள் சார். என்ன உங்களை கொஸ்டின் இடி? இதை நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு. இதெல்லாம் தான் என்னுடைய பாயிண்ட். ஏன் சொல்லலை? மாற்றி 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 இடி சம்மனை அவாய்ட் பண்ணிங்க. அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலெக்ஷன் சமயத்தில் போயிட்டு நான் கண்டிப்பாக கேன்வஸ் பண்ணணும் ஆவும் நீங்கள். உடனே சுப்ரீம் கோர்ட்டும் ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கல. ஜார்க்கண்ட் சிஎம் ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இவருக்கு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும், அவங்க சொல்லட்டும் ஏன் இவருக்கு கொடுத்தோம் ஹேமந்த் சோரனுக்கு கொடுக்கவில்லை என்று அவங்க சொல்லட்டும். இவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, 21 நாள் பெயில் கொடுத்தாங்க. முடிஞ்ச உடனே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜூன் 2ஆம் தேதி சரண்டர் ஆகணும். நாங்கள் சரண்டர் ஆகிட்டார். உடனே அப்பீல் பண்ணார் பெயில் வேணும்ன்ட்டு. கீழ்கோர்ட்டு டெல்லியில் அவங்க உடனே பெயில் கொடுத்தாங்க. ஹைகோர்ட்டில் ஸ்டே பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவர் போனார். அதுக்கு முன்னாடி சிபிஐ இதே கேஸில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் சிபிஐ என்ன ரீசன் 1 2 3 4 5 எல்லா பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சிபிஐ கொடுத்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஏஏபி சிபிஐ பண்ண தப்புன்னு சொல்லுங்க, கோர்ட்டுக்கு போங்க. கோ டு தி கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு இந்த மாதிரி இவங்க இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாமே பொய்ன்னு போங்க, கோர்ட்டில் போய் சொல்லுங்கள். ஸோ இவங்க சிபிஐ த்ரூ ப்ராப்பர் இதில் வந்திருக்காங்க. என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைமா ஃபேசி ஆல் தி எவிடன்ஸ் இருக்குது. அந்த பேசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை சிபிஐ அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் எந்த விதத்துலையும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், ஐ எம் நாட் ஃபைண்டிங் எனி mistake at all on the part of CBI. Of course, I am not a legal expert, but AAP, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, let them go to the court. கோர்ட்டுக்கு சிபிஐக்கு அகேன்ஸ்டாக போடுங்க. சிபிஐ பண்ண தப்பு, இது பொலிட்டிக்கல் வெண்டட்டா, சிபிஐ கொடுத்த எந்த இதுவும் சரியில்லை அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்ட் லாயர் வச்சு கோர்ட்டில் போய் பேசுங்க. ஆர்.என். ரவி அவர்கள் டெல்லி பயணம் போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ ஒரு வார காலமாக நடந்ததில்ல, இந்த விஷயங்களை பற்றி குறித்து மேலிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்புகள் வந்து, அதாவது கவர்னர் வந்து டெல்லிக்கு போகிறார் அப்படின்னாலே கண்டிப்பாக இட் இஸ் நாட் அ ஹாலிடே வெக்கேஷன் ஆர் எனிதிங். ஓகேவா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக தான் போவாங்க. அதனால் இருக்கும்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி ஹூச்சி ட்ராஜடியை பற்றி மிகப்பெரிய ட்ராஜடி சார், மிகப்பெரிய ட்ராஜடி. இன்னி வரைக்கும் 63 பேர் செத்து போயிருக்காங்க. நியர்லி 78 பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு ட்ராஜடி நடந்து போயிருக்கு. இதை வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும், பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து, ஈவன் அவங்க ஓன் அலையன்ஸ் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்டு விசிக எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் அஃப்கோர்ஸ் மக்கள் நீதி மையம். அவர் கமலஹாசன் அவர் வந்து ஐயோ இதில் வந்துங்க அவங்க நிறையா குடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அளவு தெரியணுங்க, அவங்க மேலே தப்புங்க, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்க. கமான், வாட் இஸ் திஸ் மேன்? யாருங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் சார்? அவங்க அந்த அளவுக்கு படிப்பு அறிவு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ நடந்து போயிடுது. அந்த சமயத்தை விக்டிம்ஸை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஐ வில் நாட் அக்செப்ட் இட். ஓகேவா? அரசாங்கம் அவங்களுக்கு இது கொடுக்குறேன்ருக்காங்க, பணம் கொடுக்குறாங்க, தென் ட்ரீட்மெண்ட் எடுத்து செய்கிறாங்க, எவ்ரிதிங் வாஸ்தவம். இதெல்லாம் போயிட்டுருக்கு. கவர்னர் போயிருக்கார். இதுக்குள்ளே மீன்வைல் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிபிசிஐடி இது கோகுல்தாஸ் அவருக்கு ஒரு இந்த கமிஷன் வச்சுருக்காங்க. சார் இந்த கமிஷன்லாம் இன்னிலேருந்து 3 மாதம் 4 மாதம் கழித்து கொடுக்க போகிறது. சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ண போகிறீங்க? இவர் மேலே ஏற்கனவே இவர் மேலே கேசஸ்லாம் இருக்குது. அந்த கேஸ்லாம் என்ன ஆச்சு? மறுபடியும் எப்படி வெளியில் வந்தார்? மறுபடியும் எப்படி அதே ஆள் தான் எப்படி விற்றுட்ருக்கார்? ஸோ there should be a stringent
பனிஷ்மெண்ட், என்கொயரி முடிக்கணும். இவங்க சிபிஐசிஐடி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா கட்சியும் மெயினாக பிஜேபியெல்லாம் சிபிஐ என்கொயரிக்கு போகணுன்னு இருக்காங்க. ஸோ எங்கே போகிறது எப்படின்னு தெரியல. ஆர்என் ரவி கவர்னர் போயிருக்கார். அவர் வந்து so many விஷயத்தை எடுத்துன்னு போயிருப்பார். அதில் இதுவும் ஒரு விஷயமாக இருக்கலாம். இந்த கள்ளக்குறிச்சி இதை பற்றியும் பேசலாம். சிபிஐசிஐடி கொடுத்துருக்காங்க, ஆனால் இது சிபிஐக்கு எடுத்துன்னு போகலாமே, இது வந்து ரொம்ப பெரிய ட்ராஜடி அப்படின்னு கூட அவர் பேசலாம். மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஆர்என் ரவியால் தர முடியுமா சார்? தர முடியும், சொல்லலாம். ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய டைரக்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்என் ரவி தான். ஏன்னா இவர் தான் மத்திய அரசாங்கத்துக்கு இங்கே என்ன இருக்குது இல்லைன்னு இவர் மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. சொன்னால் அந்த பதவிக்கு ஒரு இழுக்காயிடும். ரெண்டாவது, இது வந்து இவர் மாற்றி சொல்லிட்டார் அப்படின்னு கோர்ட்டுக்கு எங்கேயாவது போச்சுன்னு வச்சுங்க, அது அந்த பதவியோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மாற்றி சொல்ல மாட்டார். ஸோ அதனால் மத்திய அரசாங்கம் அவருடைய மத்திய அரசாங்கத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால இவர் சொல்கிறத அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துக்கணும். ஓ சிபிஐயா, சிபிஐ கொடுத்தலாம். நோ, மத்திய அரசாங்கமும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் ஆஸ் அ கவர்னர் மிஸ்டர் ரவி அங்கே போகும்பொழுது இந்த விஷயத்தை பற்றியும் பேசலாம். என்ன பேச போகிறார்? சிபிஐசிஐடி இவங்க கொடுத்துருக்காங்க, இவர் ஒன்-மேன் கமிஷன் இது பண்ணிருக்காங்க. இது போருமே ஆர் இது மட்டும் போராதுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் மரக்காணத்தில் இந்த மாதிரி ட்ராஜடி நடந்தது. ஸோ அதுலேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும். ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இப்போ ஆல்ரெடி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச இது சிபிஐசிஐடி வேண்டாமல் சிபிஐக்கே போகலாமே அப்படின்னு சொல்லலாம் இவர். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஆர்என் ரவி அவர் கவர்னர் இஸ் கோயிங் டு டேக். நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவை சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன சார் நல்ல இதுவாக இருக்குது சார். அதை நானும் படித்தேன். அவர் சபாநாயகர் அப்பாவை இது பண்ணிருக்கார் சார். பார்லிமெண்ட்டில் எல்லாம் இவங்க எல்லாரையும் இவங்க லாஸ்ட் இதில் சஸ்பெண்ட் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க, எங்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் பில்லெல்லாம் பாஸ் பண்ணாங்க. அப்போ பார்லிமெண்ட்டில் பண்ணும்போது ஆகும் நீங்கள். ஆனால் பார்லிமெண்ட் இவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, இருந்தாலும் இவங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அசம்பிளிலையும் என்ன சார் பேசுனாங்க? ஊச்சு ட்ராஜடி பற்றி பேசுகிறாங்க. அவர் அப்பாவை என்ன சொல்கிறார்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நிறைய மற்ற விஷயமெல்லாம் இங்கே இருக்குது. எம்எல்ஏஸ் அவங்க தொகுதியெல்லாம் பற்றி பேச வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் இதே பற்றி பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இதை பற்றி இனிமேல் பேச முடியாது அப்படிங்கிறச்ச இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லோரும் வெளியில் அனுப்பிச்சிடுறாரு. இவங்களே வாக் அவுட் பண்ணுறாங்க, திரும்ப உள்ளே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் வெளியில் அனுப்பிச்சிடுறாரு. வெளியில் அனுப்பிச்சிட்டு இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதே தாங்க அங்கே பார்லிமெண்ட்டில் அங்கே பண்ணாங்க. நீங்கள் அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆப்போசிஷன் பார்லிமெண்ட்டில் ஆகும்னு குவிச்சிங்க. அன்றைக்கி மோடி பண்ணார். மோடி வந்து சர்வாதிகாரி, எங்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு பில்லெல்லாம் பாஸ் பண்ணார் அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வரும்பொழுது அரசாங்கம் சரி இதே ஊச்சு ட்ராஜடி இந்த இதுக்கெல்லாம் என்ன ஆச்சு சார்? லாஸ்ட் இதில் போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷமும் இவங்க திமுக எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ சிஎம்மாக இருக்கார். அவங்க குடும்பத்தார் அவங்கெல்லாம் அந்த கருப்பு கொடியை வச்சுண்டு மது ஒழிப்புக்கு அகேன்ஸ்டாக அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பதவிக்கு வந்ததுக்கப்புறம் மாறி போயிடுது. ஸோ இதே தான் இந்த ஊச்சு ட்ராஜடியை இப்போ அதை கையில் எடுத்து ஏடிஎம்கே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் ஏடிஎம்கே அவங்க பண்ணுறச்ச இல்லை எம்எல்ஏக்கெல்லாம் மற்ற தொகுதி இதெல்லாம் பற்றி பேசணும், இதே வந்து எவ்வளோ நாளைக்கு பேச முடியும்? ஈவன் சில ஊடகங்கள் சில டிவி கூட என்ன சொல்கிறாங்க, சார் இதை பற்றி அதை பேசாதீங்க, முடிஞ்சு போச்சு, தொடர்ந்து 3 நாளாக நாங்கள் பேசிட்டோம், அதை இவங்க உள்ளே கொண்டு வராதிங்க. ஒய் நாட்? ஸோ இது வந்து இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த சபை முடிகிற வரைக்கும் பண்ணுறது, அதை வந்து நான் வந்து ஒரு சரியான இதுவாக நான் எடுத்துக்கலைங்க. ஏன்னால் இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் அது தப்புனால் இங்கேயும் தப்பு, அங்கே ரைட்டுன்னா இங்கே ரைட்டு, நீங்கள் அங்கே ஆகுன்னா தப்புங்கிறீங்க. அப்போ இங்கே மட்டும் எப்படி ரைட் ஆகும்? பேச விடுங்க சார். பார்லிமெண்ட்டு மற்றவங்களே எம்எல்ஏ தொகுதி பேசட்டும், அதுவும் முக்கியம். இவர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் கேளுங்க. இந்த கள்ளக்குறிச்சி இதை பற்றி முன்னாடியே பேசிட்டார், மறுபடியும் என்ன பேசுகிறார், அதே பேசினார்னு சொல்லுங்கள்.
நீ இதே டாபிக் தான் நேற்றையும் பேசுனீங்க, வெர்பாட்டியும் இதே தான் பேசுனீங்க, இன்றைக்கும் அதே பேசுகிறீங்க. சபை நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன பேசுகிறாரு பாருங்க, பார்க்கலாம். இதுதான் என்னுடைய பாயிண்ட். அதிமுகவோட உண்ணாவிரத போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த உண்ணாவிரத போராட்டம், தொடர் உண்ணாவிரதம், இதெல்லாம் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தாங்க, கவனத்தை ஈர்க்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ராஜடி நடந்துருதுங்க, ஒரு ட்ராஜடி நடந்துருது. ஓகே, இதை வந்து இனிமேல் நடக்காத மாதிரி என்ன பண்ணணும்? ஸோ நம்மளும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக சஜஷன் கொடுக்கலாம். எதிர்க்கட்சி கண்டிப்பாக உங்களுடைய ஆக்ரோஷம் இது எல்லாமே வாஸ்தவம். ஏன்னா இதே ரூலிங் பார்ட்டி அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்துக்கிறச்சே இவங்க இப்படி தான் பண்ணாங்க. நம்ம இன்றைக்கி ஒருமே மாற்றி யோசிக்கலாமே. இது என்னுடைய பாயிண்ட். என்ன அப்படின்னால், நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் இவங்களெல்லாம் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இன்வால்வ் இவங்கெல்லாம் டிஎஸ்பியை முதற்கொண்டு கலெக்டரேட் முதற்கொண்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபர்தர் வாட் இஸ் தி கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன்? வேறு என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் மரக்காணம் இது என்ன பண்ண போகிறீங்க? என்னோடய பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் 10 லட்சம் கொடுக்குறீங்க. என்னை பொறுத்த ஒரு தவறான முன் உதாரணத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். என்ன அப்படின்னா, ஏன் 10 லட்சம் கொடுக்கூடாது, நான் கொடுக்கூடாதுன்னு சொல்லலை, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை சார். அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அடிமட்டத்தில் இருக்கவங்க, அவங்க இதில் இந்த பிரெட் வின்னர், அந்த ஒரு இதில் முக்கால்வாசி இதில் அந்த கணவர் இறந்து விட்டார், மனைவி இருப்பாங்க, 1-2 இதில் அப்பா அம்மா 2 பேருமே தவறி போயிட்டு குழந்தைங்க மட்டும் இருக்காங்க. ஸோ இவங்க அடிமட்டத்தில் இருக்கவங்கிட்ட 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தீங்கனால், இந்த 10 லட்சம் ரூபாயை நான் எந்த மாதிரி என்னால் சேமித்து இதை கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியுமா சார்? தெரியாது. என்னை 10 லட்சம் என்கிட்ட இருக்கா, என்னை ஏமாத்துறதுக்குன்னு 1000 பேர் வெளியில் இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, சில இவங்க இருக்காங்க, இந்த 10 லட்சத்தை ஒரு நிமிஷமாக அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ணணும், இதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஏடிஎம்கே ஆகட்டும் இவங்க ஆகட்டும் எல்லாருமே இவங்களோட ரூலிங் பார்ட்டியோடு இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ணலான்னால், 10 லட்சம் இல்லைங்க, முதல்ல ஒரு 5-6 மாதம், இன்னிலேருந்து 5-6 மாதம், முதல் 6 மாதத்துக்கு அந்த மந்த்லி 10,000மோ 15,000மோ கொடுங்க. அவங்க குடும்பம் நடத்தணும், ஓகேவா? குழந்தைங்க இருப்பாங்க, வருமானம் இல்லாமல் குழந்தைங்க பட்டினி தவிக்கும், அது இருக்கக்கூடாது, அதை கொடுங்க. அதுக்கப்புறம் 5-6 மாதத்துக்குள்ளே இந்த பெண்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மகளிர் சுய உதவி குழுவெல்லாம் இருக்குது, அதில் இவங்களையும் சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டு இவங்களுக்கு ஒரு லோனு மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டால் இவங்க வந்து முன்னுக்கு வருவாங்க. இதுதான் ரைட் வே ஆஃப் டூயிங் இட். அதை விட்டு நான் 10 லட்சத்தை கொடுத்தேன்னு வச்சுங்க, உங்கள் இந்த 10 லட்சத்தை நான் 20 லட்சமாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆர்ஃபன்டு சில்ட்ரன், அப்பாவும் தவறி போயாச்சு, அம்மாவும் போயிட்டாங்க, குழந்தைங்க இருக்குது, என்ன பண்ணட்டும்? இந்த குழந்தைங்களுக்கு அரசாங்கம் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட சொல்லி, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த குழந்தைங்கள நீங்கள் எடுத்துங்க, தத்து எடுங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அரசாங்கம் அவங்களுடைய காப்பகத்தில் கொண்டு போய் விடலாம். ஆனால் நான் எதனால் சொந்தக்காரங்க இந்த குழந்தைங்களை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறனால், அஃபெக்ஷன் வேணுங்க குழந்தைங்களுக்கு. நாளைக்கு இந்த குழந்தைங்க நாட்டில் நல்ல இதில் வளர்ச்சி அடையணும்னால் அஃபெக்ஷன் வேணும். அம்மா போயாச்சு, அப்பா போயாச்சு, அந்த தாக்கம் இருக்கு பாருங்கள், ஏக்கம் அந்த குழந்தைங்க மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்ல தெரியாது குழந்தைங்களுக்கு. ஆனால் அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு. இதை என்ன பண்ணணும்? அவங்க அத்தையோ சித்தப்பாவோ சித்தியோ மாமா மாமி எடுத்து வளர்க்கணும். அதே சமயத்தில் அரசாங்கம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா 10 லட்சம் கொடுக்குறேன்னு, இந்த குழந்தைங்களுடைய படிப்பு, ஹைஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹைஸ்கூல், காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. இதுதாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் ஹெல்பிங் தி பீப்புள். நாட் ஓன்லி தட், நீங்கள் வச்சுருக்கீங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டர். எவ்வளவு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில், எல்லாமே ஒழுங்காக நடக்கிறதா? போய் பாருங்கள். அது எல்லாத்தையும் ஒழுங்காக நடக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையானவங்க எல்லாரையும் அங்கே கொண்டு போய் சேருங்க. 30 நாள், 20 நாள், 25 நாள் அவங்க உள்ளே இருந்தாங்கன்னால் அது எப்படி இருக்கணும்னால், ப்ரைவேட்டில் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். டிடிகே ஃபவுண்டேஷன் அருமையான ஒரு இது, 3 வாரம் வச்சு, ஆனால் அவங்க வந்து இந்த பாரில் இருக்க மாதிரி
பவுன்சர்ஸ் அவங்கள வச்சு அடித்து பெல்ட்டை கட்டி அடித்து சார் அவன் வந்திருக்கான். அவனுக்கு அந்த குடி போதையை சரி பண்ணணும்னா அன்பாக பேசணும். அந்த மாதிரி அன்பாக பேசுகிறதுக்கு ஆள் வேணும். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் திமுகவின் ஃபியூச்சரில் வரும் தேர்தல் எதுவாக இருந்தாலும் பை எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தல் இல்லை 2026 இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா சார்? தெரியாது சார். அரக்கோணத்தை மரக்காணம் நடந்ததுக்கப்புறம் தான் இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபியிலேருந்து டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 எல்லாம் தான் போட்டாங்க. என்ன ஆச்சு சார்? மக்களுடைய தாக்கம், மக்களுடைய இது என்ன நமக்கு புரியலை. ஆனால் மக்களுக்கு இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2011 எலெக்ஷன் 2006லேருந்து 2011 டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க. 2011 எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் வருது. அப்போ தான் கலைஞர் டிவி அந்த ஸ்கேம் வருது. அவங்க 200 கோடியோ 220 கோடியோ வாங்கிட்டாங்க அப்படின்னு. உடனே 2011 எலெக்ஷனில் டிஎம்கே தோல்வி அடைஞ்சது. எவ்வளோ ஓட்டு கிடச்சி சீட்டு கிடச்சி தெரியுமா? 18 சீட்டு கிடச்சி. ஆமாம். அப்போது 2006 96 சீட்டு மைனாரிட்டி அரசாங்கம். ஆனால் ஒரு கட்சியும் மந்திரி இதில் சேர்த்துக்காமல் 5 வருஷம் ஓட்டி முடிச்சிட்டாங்க. அதுதான் ரியல் மைனாரிட்டி அரசு. ஆனால் 2016 இந்த கலைஞர் டிவி இந்த ஸ்கேம் வந்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு 18 சீட்டு தான் கிடச்சி. ஸோ மக்களுக்கு தெரியும், விழிப்புணர்வு இருக்குது. அதனால் இதனுடைய தாக்கம் அதில் இருக்குமா? மரக்காணம் தாக்கம் 2024 எலெக்ஷன்லேயும் இல்லை. ஸோ இந்த தாக்கம் அதில் இருக்குமா? இருக்கலாம், இருந்தால் நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிஎம்கே சுதாரிச்சுண்டு கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்ஷன் எடுக்கணும். யாருக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதை விட்டு மறுபடியும் இப்போ இன்றைக்கி நடந்து முடிஞ்சு இன்னிலேருந்து 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வேறு எங்காவது நடந்ததுன்னு வச்சுங்க, மக்கள் மறுபடியும் ஓட்டு போட மாட்டாங்க. நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றியுமே மிக்க நன்றி சார். நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ.